தசகம் 34 ஸ்ரீமத் ராமாயணம் அனுமனின் தொடர்புரை. தேவர்கள் ராவணனை அழிக்கும்படி வேண்டியதனால் அயோத்தியில் ருஷ்யசிருங்க முனிவர் புத்திர காமேஷ்டி யாகத்தை செய்து தசரத மன்னருக்கு சிறந்ததொரு பாயசத்தை கொடுத்தார். அதை தசரதனுடைய பட்ட மகிழ்ச்சிகள் மூவரும் உண்டதால் ஒரே நேரத்தில் மூவரும் கருவுற்றனர். அதன் காரணமாய் லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்கனோடு சாட்சாத் ராமனாக நீயே அவதரித்தார். தேவனும் தந்தையின் கட்டளைப்படி கோதண்டத்தை ஏந்தி லக்ஷ்மணன் பின்தொடர விஸ்வாமித்திரரின் பெரு வேள்வியை காக்கச் சென்றார். செல்லும் வழியில் விஸ்வாமித்திரரால் உபதேசிக்கப்பட்ட பலா, அதிபலா என்ற 2 மந்திரங்களினால் பசி மற்றும் களைப்பை போக்கிக் கொண்டார். முனிவரின் சொல்லுக்கிணங்க தாடகையை கொன்றார். பிறகு முனிவரிடமிருந்து அநேக அஸ்திர மந்திரங்களை உபதேசிக்கப் பெற்று பலவிதமான ஆயுதங்களுடன் முனிவரின் சித்தாசிரமம் என்று பெயர் கொண்ட தபோவனத்தை அடைந்தார். வேள்வியின் தொடக்கத்தில் அம்புகளை செலுத்தி மாரீசனை துரத்தி மற்ற ராட்சசர்களை கொன்றார். வழியில் உன் திருவடியால் அகல்யையை தூய்மை ஆக்கினார். ஜனகனின் அரண்மனையை அடைந்து சிவபெருமானின் வில்லை முறித்தாய். நிலமகளுக்கு பெண்ணாக பிறந்த லக்குமியையே திருமணம் செய்து கொண்டார். மனைவியர்களோடு கூடிய 3 வீரர்களான உடன் பிறந்தவர்களோடு உன் நாட்டிற்கு மீண்டும் புறப்பட்டார். பிருகுவின் குலத்திற்கு திலகம் போன்று விளங்கியவனான பரசுராமன் சினத்தால் அறிவிழந்து உன்னை வழிமறித்தான். பிறகு தன் தவ வலிமையை உன்னிடம் புகுமாறு செய்து சென்றான். அதன் பின் நீ அயோத்திக்கு சென்றான். அழகிய உருவினை உடையவனே, நீ அயோத்தியில் மனைவியோடு இனிதே வாழ்ந்தாய். பின் ஒரு சமயம் பரதன் சத்ருக்கனோடு தன் மாமாவின் இல்லத்திற்கு சென்றிருந்த பொழுது உன் தந்தை உனக்கு பட்டாபிஷேகம் ஏற்பாடு செய்திருந்தார். ஆனால் கேகய மன்னனின் மகளான கைகேயியால் அது தடுக்கப்பட்டு நின்று போயிற்று. தந்தையின் சொற்படி கையில் வில்லை ஏந்தி கொண்டு தம்பியோடும் மனைவியோடும் காட்டிற்கு செல்ல விரும்பிய நீ வழியிலேயே உன்னை தொடர்ந்து வந்த நகர மக்களை திருப்பி அனுப்பிவிட்டாய். குகன் இருந்த இடத்திற்கு சென்று சடையையும் மர உரியையும் தரித்து தோணியின் மூலம் கங்கையை கடந்தாய். வழியில் அருகே இருந்த பரத்வாஜரின் ஆசிரமம் சென்று அம்முனிவரை வணங்கினார். அவருடைய சொற்படி சித்திரகூட மலையில் மிகுந்த இன்பத்தோடு வாழ்ந்தார். மகனின் பிரிவினை தாங்காமல் உன் தந்தை ஸ்வர்க்கத்தை அடைந்தார் என்ற செய்தியை பரதனின் மூலம் அறிந்து பெரிதும் வருந்தினார். பின் உன் தந்தைக்கு தர்ப்பணம் செய்து பரதனிடம் பாதுகைகளையும் நிலத்தையும் ஒப்படைத்தாள். பின்பு அத்திரி முனிவனை வணங்கி மிகவும் பெரியதான தண்டக வனத்திற்கு சென்று அங்கே பயங்கரமான உடலையுடைய வீராதன் என்ற ராட்சசனை கொன்று சரபங்க முனிவருக்கு தக்க மோட்சத்தை இனிதே வணங்கினார். நீ முனிவர்களுக்கு நன்மையையே செய்ய விரும்பி எல்லா ராட்சச கூட்டங்களையும் அழிப்பதாக சபதம் செய்தார். அதன் பின் அகத்திய முனிவனை வணங்கி அம்முனிவன் அளித்த தெய்வீக வைணவ வில்லையும் பிரம்மாஸ்திரத்தையும் பெற்றுக்கொண்டார். மேலும் செல்லும் வழியில் உன் தந்தையின் நண்பனான ஜடாயுவை கண்டு மகிழ்ந்தார். பிறகு கோதாவரி கரையில் பஞ்சவடியில் மனைவியோடு மிக்க மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார். ஒருவராலும் அழிக்க முடியாத வல்லமை உடையவனே, சூர்பனகை காம விகாரத்தால் அறிவு இழந்து உன் அருகில் வந்து தன்னை ஏற்குமாறு வேண்டினாள். அதனால் பொறுமை இழந்த நீ அவளை லக்குவனிடம் அனுப்ப அவளோ கடுஞ்சினம் உற்று அவளுடைய மூக்கை அறுத்து விட்டான். அச்செய்தியை அறிந்து வெகுண்ட சினத்தோடு கரனும் தூஷணனும் திரிசிரசும் மற்றும் 10,000த்திற்கும் மேற்பட்ட ராட்சசர்களும் உன்னை எதிர்த்து வந்தார்கள். நீ அவர்கள் எல்லோரையும் அந்த கணத்திலேயே கொன்று ஒழித்தாய்.
ராவணன் தன் உடன் பிறந்தவளான சூர்பனகை சொல்லிய செய்தியினால் கோபவசப்பட்டு மாயமானாக செல்லும்படி மாரீசனுக்கு கட்டளையிட்டான். தாமரை மலர் போன்ற கண்களை உடைய சீதை அந்த மானை பெற விரும்பினாள். அதனால் நீ அதை பின்தொடர்ந்து சென்று அம்புகளால் அடித்து கொன்றாள். அப்பொழுது சீதை அந்த மாரீசனின் மாயக் குரலை கேட்டு தனக்கு காவலாக இருந்த உன் உடன் பிறந்தவனான லக்குவனை வெளியே அனுப்பினாள். அச்சமயம் ராவணன் சீதையை பலவந்தமாக தூக்கி கவர்ந்து சென்றான். அதனால் நீ பெரிதும் வருந்தினாய். ஆயினும் அந்த ராவணனை கொல்ல ஒரு வழி கிடைத்ததற்கு மனதில் ஆறுதல் அடைந்தாய். பிறகு நீ சீதையை தேடிச் சென்ற வழியில் உன் தந்தையின் நண்பனான ஜடாயு ராவணன் தன்னை வதைத்துவிட்டு உன் மனைவியை தூக்கிச் சென்றதை கூறி விண்ணுலகை அடைந்தான். அப்பொழுது நீ அவனுக்கு ஈம சடங்குகளை செய்தாய். பிறகு வழியில் உன்னை பிடித்து கொண்ட கபந்தனை கொன்றாய். பம்பை ஆற்றின் கரையில் சபரியை சந்தித்தார். பிறகு அனுமனையும் சந்தித்து பெரிதும் மனம் மகிழ்ந்தார். இப்படிப்பட்ட செயல்களை செய்த குருவாயூரின் தலைவனே, நீயே என்னை காக்க வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே.